பிரைஸ் லார்ட். ஏசப்பா இன்னைக்கு உங்களோட ஒரு கதை மூலமாக பேச போகிறாங்க. ஒரு வைர வியாபாரி ஒருவன் இருந்தான். அவன் ரொம்ப கஞ்சனாக இருந்தாங்க. ஆனால் அவன் பணம் சேர்ப்பதில் எப்போதும் கவனமாகவே இருப்பான். அவன் ஒவ்வொரு நாளும் தனக்கு கிடைக்கிற எல்லாவற்றையுமே விட்டு பணமாக்கி வைத்து கொள்வான். இப்படி ரொம்ப நாள் அவன் செய்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு திடீரென மயக்கம் வந்துச்சு. அவனோட உயிர் இப்போவே போக போவதாக அவன் உணர்ந்தான். அப்போது அவன் தேவனோடு கூட உறவாட ஆரம்பித்தான். ஏசப்பா எனக்கு ஒரு உயிர் தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசப்பாவும் அவனுக்கு ஒரு வாக்குவாதம் உண்டாகி கொண்டே இருந்தது. ஏசப்பா அவனுக்கு எவ்விதத்திலும் அவனுக்கு உயிரை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கல. அவன் எனக்கு 1 மாதம் தருவீங்களாப்பா, எனக்கு 1 நாளாகிலும் தருவீங்களா ஏசப்பான்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் ஏசப்பா கடைசி வாய்ப்பா அவனுக்கு நான் உனக்கு 3 நிமிடம் மாத்திரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் அந்த 3 நிமிடத்தில் அவன் ஒரு குறிப்பை எழுதுகிறேன் என்று சொல்லி எழுதுவான். அந்த குறிப்பில் அவன் எழுதுவான், இந்த குறிப்பினை யார் படித்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் இருந்தாலே போதும். அதில் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் சொத்திலேயே கவனம் கொண்டு வாழ்வை தொலைத்து விடாதீர்கள். வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள். நான் சேர்த்த 10 கோடி பணம் எனக்கு 3 நிமிட வாழ்க்கையை கூட தரவில்லை அப்படின்னு சொல்லி தலையை சாய்த்து உயிர் விட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் கூட தாங்க அநேக நேரத்தில் உலக பிரகாரமான காரியத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை தாங்க நம்ம வேதத்தில் மார்க்கு 8:36 படிக்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமாங்க, இந்த நாளில் இருந்து மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து உங்க வாழ்க்கையை வாழுங்க. ஏசப்பா உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க. ஏசப்பா கிட்ட ஜெபிங்க. ஏசப்பா இந்த நாள்ல இருந்து நான் உமக்காய் ஓடுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்க கரங்களை பிடித்து உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவாங்க. ஆமேன்.